கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே இந்த புதிய மாதத்திலே நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த 2020 ஆண்டினுடைய 8வது மாதத்திற்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். கடந்த 7 மாதங்கள் எத்தனை கடினமானவைகள் என்பதை நாம் அறிவோம். உலக பிரகாரமாக நம்முடைய நடமாட்டங்கள், நம்முடைய வேலை காரியங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி, எதிர்காலம் எல்லாமே முடங்கி போயிருக்கிற சூழ்நிலைகளை நாம் அறிவோம். இருப்பினும் கர்த்தர் நல்லவராகவே இருந்து நம்மை இந்த 8வது மாதத்திற்குள் அழைத்து வந்திருக்கிறார். நாம் தூயவர்கள் அல்ல, கடவுளுடைய கிருபையினாலே நாம் இந்த மாதத்திற்குள் பிரவேசித்திருக்கிறோம். ஆகவே கடந்த 7 மாதங்களாக நம்மை அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய், இரக்கமாய், கிருபையாய் வழிநடத்தின கர்த்தருக்கு நன்றி சொல்லி முதலாவது கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான புதிய நாளுக்காக, இந்த அதிகாலை வேளைக்காக, இந்த புதிய மாதத்தின் துவக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கடந்த 7 மாதங்களாய் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீர். ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாக இருக்கும் போதே எங்களுக்காக மரித்த எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துதாமே எங்கள் பாவங்களை மன்னித்து தம்முடைய கிருபையினாலே எங்களை இந்த புதிய மாதத்திற்குள் அழைத்து வந்தீர். எங்களை தொடர்ந்து தைரியப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, ஆசீர்வதித்து வழிநடத்த இருக்கிறீர். இந்த மாதத்தின் 31 நாட்களும் ஆண்டவரே நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தும். எங்கள் திருச்சபைகளின் ஒவ்வொரு குடும்பங்களையும் கரம் பிடித்து நடத்தும் சுவாமி. இந்த சத்தியங்களை கேட்கிற ஒவ்வொரு விசுவாசி, ஒவ்வொரு சகோதரன் சகோதரியுடைய குடும்பங்களை, அவருடைய வாழ்க்கையின் திட்டங்களை, அவருடைய பிள்ளைகளை, அவருடைய படிப்பு, கல்வி, எதிர்கால வாழ்க்கையின் காரியங்களை ஆண்டவர் இந்த மாதம் கிருபையாய் வழிநடத்த நாங்கள் மன்றாடுகின்றோம். தேவரீர், இந்த மாதத்திலும் நீர் எங்கள் தேசத்திற்கு தந்த விடுதலையை நாங்கள் கொண்டாட ஆண்டவர் தருகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் நாட்டினுடைய 74வது விடுதலை நாளை நாங்கள் கொண்டாடும் போது விடுதலையின் கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் தேசத்தையும் தொடர்ந்து காத்து இந்த உலகத்திலே எங்கள் தேசத்தின் மூலமாய் சமாதானத்தையும், ஆண்டவரே, நல்ல ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை நீர் எங்களுக்கு தந்தபடியா சமத்துவம், சகோதரத்துவம், விடுதலை உணர்வோடு நாங்கள் இந்த தேசத்திலே வாழ்வோம். சகோதர சிநேகத்தோடு வாழ்வோம். உம்முடைய ஆட்சி எங்கள் நாட்டிலும் அதன் வழியாக இந்த உலகத்திலும் நிரம்பி இருக்கவும் ஆண்டவர் இந்த மாதத்திலும் எங்களையும், நாங்கள் வேண்டிக் கொண்ட சகல காரியங்களையும், எங்கள் தேசத்தையும் காத்து நடத்திட வேண்டும் என்று இந்த மாதத்தை எங்களுக்கு விடுதலையின் மாதமாய் நீரே தந்து கொரோனா தொற்றிலிருந்தும், பல்வேறு விதமான நசுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தும், மன உளைச்சல்கள், தனிமைப்படுத்தப்பட்ட விரக்தியான நிலைமைகளில் இருந்தும் எங்களை விடுவித்து காத்து, உலகத்தை விடுவித்து காத்து, மனுக்குலத்தை விடுவித்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் விடுதலை நாயகருமாகிய கல்வாரியிலே தம் இன்னுயிரை ஈந்து ரட்சிப்பை உண்டு பண்ணின விடுதலையின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மாதத்தின் துவக்கத்திலும் நாம் ஆண்டவருடைய செய்தியை கேட்கின்றோம். இந்த மாதத்தை நாம் ஆகஸ்ட் மாதம் என்று அழைக்கிறோம். ரோமர்கள் தான் முதலில் கேலண்டர் என்கிற நாட்காட்டியை கண்டுபிடித்தார்கள். அவர்கள் நாட்காட்டியை கண்டுபிடிக்கும் போது ஒரு வருடத்திற்கு 10 மாதங்கள் மட்டுமே. மார்ச் மாதத்திலிருந்து டிசம்பர் வரை, மார்ச் என்று சொல்லப்படுகிற சூரிய கடவுளை அவர்கள் மேன்மையாக கொண்டுள்ளதால் மார்ச் மாதம் 1வது மாதமாக கருதப்பட்டது. ஆகவே அந்த அடிப்படையில தான் செப்டா என்பது செப்டம்பர் மாதம் 7வது மாதமாகவும், அக்டோபர் 8வது மாதமாகவும், நவம்பர் 9வது மாதமாகவும், தஸ் என்கிற டிசம்பர் 10வது மாதமாகவும் கருதப்பட்டது. பின்னர் அவர்களுக்கு பிறகு ஆங்கிலேய ஆட்சியில ஒரு ஆண்டிற்கு 12 மாதங்கள், அது ஜனவரி துவங்கி டிசம்பர் முடிய. ஆகவே ரோமர்கள் ஆட்சி காலத்தில் உள்ள அந்த 10 மாதங்களை நாம் கணக்கிட்டு பார்த்தால் ஜூலையும் ஆகஸ்டும் 5-6 மாதங்களாக வரும். அது அந்த நாட்காட்டியினுடைய மையமான மாதங்கள். ரோம கேலண்டரில் 2 மையமான மாதங்களுக்கும் 31 நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சிறு வயதிலே என்னுடைய தாயார் எனக்கு போதித்தபடி மாதங்களை நாம் கணக்கீடு செய்வதற்கு நம்முடைய விரல்களை இப்படி முஷ்டியை மடக்கி கொண்டால் இந்த விரல்களின் நுனியிலே இருக்கிற அந்த உயரமான முட்டி 31 நாள் 28 நாள், அடுத்த 31 நாள் 28 நாள், 31 நாள் 28 நாள், இந்த முதல் வலது கையினுடைய கடைசி முட்டி 31 நாள், பிறகு இடது கையிலிருந்து துவங்குவோம். அப்படி பார்க்கும்போது இது ஜூலையும் இது ஆகஸ்டும் இரண்டும் தொடர்ந்து 31 நாட்கள் வரும். ஏன் இந்த 2 மாதங்களுக்கு மாத்திரம் 31 நாட்கள் என்பதை நாம் அறிவோம். ஒரு சிலர் அறியாமல் இருக்கிறார். அவர்களுக்காக இந்த தகவலை நான் சொல்லுகின்றேன்.
ஜூலை மாதம் ஜூலியஸ் சீசர் என்கிற உலக பேரரசர் மகா அலெக்சாந்தரை போன்று ரோம சாம்ராஜ்யம் பறந்து விரிந்த போது ரோமர்கள் உலகையே ஒரு காலத்திலே ஆண்டார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. அதற்கு முதல் சக்கரவர்த்தி ஜூலியஸ் சீசர் அவர்கள். அவர்களை பற்றி ஷேக்ஸ்பியருடைய கவிதைகளிலே கதைகளிலே நாம் அறிவோம். வரலாற்றை அசைத்து பார்த்த ஒரு பேரரசன். அவரை தொடர்ந்து வந்த அவருடைய வழிமரபினர் ஆக்டேவியன். கிமு 30 அவர் பிறந்தவர். பிறகு அவர் அகஸ்டஸ் சீசர் என்று அழைக்கப்பட்டார். ஜூலியஸ் சீசருக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றின பேரரசன் அகுஸ்துராயன். இதை மத்தேயு நற்செய்தி நூலிலே 2ஆம் அதிகாரத்திலே நாம் குறிப்பிட காணலாம். அப்பொழுதுதான் முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. குடிமதிப்பு எழுத யோசேப்பும் மரியாளும் போகிறார்கள். இயேசு பிறக்கும் போது அங்கே குடிமதிப்பு என்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏற்படுத்தப்படுகிறது. ஆக இயேசு பிறக்கும் போதே பேரரசராக இருந்தவர் அகஸ்டஸ் சீசர். அவருடைய பெயரை தாங்கி வருகின்ற மாதம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். ஆங்கிலத்திலே இது வெறும் மாதத்தின் பெயராக மாத்திரம், பெயர் சொல்லாக மாத்திரம் இது பயன்படுத்தப்படாமல் இது ஒரு பிரதி பெயர் சொல், அட்வர்ப் அல்லது அட்ஜெக்டிவாகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு கூட்டத்திலே பேசும்போது படித்தவர்கள், வல்லுநர்கள், பெரியவர்கள் இருக்கும் போது ஆங்கிலத்திலே பேசும்போது சொல்வார்கள் an august audience. மிகவும் மதிப்பு மிக்க கனத்துக்குரிய பார்வையாளர்கள் இந்த அரங்கத்திலே இருக்கிறார்கள். he is an august person. மிகவும் கனத்திற்குரிய ஒரு மனிதர். ஆகவே இந்த மாதத்தை கனமுள்ள ஒரு மாதமாக மாற்றியவர் அகஸ்டஸ் சீசர். ஆகவே உண்மையாகவே இது ஒரு கனத்திற்குரிய ஒரு மாதமாக இருக்கும்படியாக ஆண்டவர், கனத்திற்கும் மாட்சிமைக்கும் மகிமைக்கும் உரிய ஆண்டவர் நம்மை கனப்படுத்தி உயர்த்துவார். அவரை நாம் உயர்த்துவோம். சில திருச்சபை மரபுகளில் இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் நாள் ஒரு நிகழ்ச்சியை நினைவு கூறுகின்ற நாளாக இருக்கிறது. பேதுரு அடிகளாருடைய வாழ்க்கையில நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. பேதுரு அடிகளார் சங்கிலிகளிலிருந்து, சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெற்ற நாளாக சில திருச்சபை மரபுகள், கத்தோலிக்க வைதிக திருச்சபை மரபுகள் இந்த நாளை கொண்டாடுகின்றன. எங்கிருந்து இந்த பகுதி வந்தது என்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை உள்ள பகுதி. ஆக்ட்ஸ் சாப்டர் 12 verses from 6 to 19. சிறைச்சாலையிலிருந்து பேதுரு விடுவிக்கப்படுதல், சங்கிலிகளில் இருந்து பேதுரு விடுவிக்கப்படுதல். இந்த நிகழ்ச்சியை நாம் பலமுறை படித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆகஸ்ட் 1ஆம் தேதி, 1ஆம் தேதி சில திருச்சபைகள் பேதுரு விடுதலை செய்யப்பட்ட நாள் என்று இந்த நாளை நினைவு கூறுகிறது. பிற்காலத்திலே ஆண்டவர் இயேசுவுக்காக பேதுரு தலைகீழாக சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். ரத்த சாட்சியாக அவர் மரிக்கிறார். இதே ரோம அரசு அவரை கொல்கிறது. ஆனால் இந்த நாளிலே பேதுரு விடுதலை செய்யப்படுகிறார். அவர் தாமாகவே தம்முடைய உயிரை தருகிறார். ஆனால் இந்த நேரத்தில் ஏரோது, யூத அரசனாகிய ஏரோதும் ரோம அதிகாரிகளும் பேதுருவை சிறைப்பிடிக்கிறார்கள். அவர் புறையெடுத்து மக்களிடத்தில் சென்று நற்செய்தி அறிவிக்கிறார். கிறிஸ்துவை பல நாடுகளில் சொல்லுகிறார். அநேகர் கிறிஸ்துவை மாட்சிமைப்படுத்தி சீசரை விட்டு விடுகிறார்கள். ரோம பேரரசை அவமதிக்கிறார்கள். பேரரசனை, எம்பரரை அவமதிக்கிறார்கள். யூத சமயத்தை அவமதிக்கிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் பேதுருவை குற்றம் சாட்டி, இயேசு ஆண்டவரை எப்படி குற்றம் சாட்டினார்களோ அப்படியே பேதுரு அடிகளாரை குற்றம் சாட்டி சிறையில் அடைக்கிறார்கள். அப்போஸ்தலர் திருத்தூதர் பணிகள் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில், ஏரோது தான் அவரை விசாரிக்க போகிறார், அதற்கு முன்பாக இரவில் பேதுரு படை வீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். பேதுரு சிறையில் இருக்கிறார். சிறைக்கு வெளியே காவலாளிகள் இருக்கிறார்கள். பேதுருக்கு 2 பக்கமும் 2 சங்கிலிகள் அவரை கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, 2 காவலர்கள் அவருடைய வலது இடது புறத்திலே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காவல் சூழ்நிலையில் இருந்து பேதுருவை ஆண்டவர் விடுவிக்கிறார். இந்த மாதத்தில் பேதுருவை விடுவித்த அதே ஆண்டவர் நம்மையும் இந்த கொரோனா தொற்றிலிருந்து, நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய திருச்சபையின் மக்களை மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்தின் மக்களை மாத்திரமல்ல, மனுக்குலம் அனைத்தையும், இந்த உலகத்தையும் நிச்சயமாக விடுவிக்க வல்லவர், விடுதலையின் நாயகர் ஆண்டவர் இயேசு ஒருவர் தாமே. விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார் என்று நாம் பாடுகிறோம் அல்லவா? விடுதலை 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 பெற்றேன், விதவிதமாய் பாவத்தில் ஜீவித்த நானே. நம்முடைய பழைய பாவங்களில் இருந்தும் பழைய இச்சைகளில் இருந்தும் கடந்த 7 மாதங்களாய் ஆண்டவருக்கும் அயலாருக்கும் விரோதமாய் நாம் செய்த பாவங்களே இந்த கொரோனா தொற்றுக்கு காரணங்களாக அமைந்திருக்கலாம்.
மனிதனுடைய மீறுதலினால் கொரோனா தொற்று இந்த உலகத்திலே வந்திருக்கிறதை நாம் அறிவோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய உடலை, நம்முடைய சமூகத்தை, நம்முடைய ஆத்துமாவை காக்க வல்லவர் விடுதலையின் ஆண்டவர் கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அவர் விடுதலையை உண்டு பண்ணி இருக்கிறார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அநேகரை விடுவிக்கும்படியாக நம்மை அவர் அழைத்திருக்கிறார். ஆகவே விடுதலை செய்யப்பட்ட பேதுரு அவருடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த விடுதலை கிடைத்தது? விடுதலை நம்முடைய நாட்டினுடைய 74வது விடுதலை நாளை நாம் கொண்டாடும் போது இந்த நிகழ்ச்சி நமக்கு மிக பொருத்தமாக இருக்கும். இந்திய நாட்டிலே இன்னும் பலர் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். சமீபத்திலே நான் ஒரு வீடியோவை பார்த்தேன். ஒரு வட மாநிலத்திலே ஒருவர் தன்னுடைய செருப்பிலே, காலணி ஷூவிலே தண்ணீரை ஊற்றி தரையிலே உட்கார்ந்து இருக்கிற அல்லது முழங்கால் படிட்டு இருக்கிற ஒருவருக்கு செருப்பிலே தண்ணீர் ஊற்றி கொடுக்கிறார். இதை நீ குடி. அவரை குடிக்கிறார். குடித்த பிறகு அவருடைய தலையிலே அந்த ஷூவாலேயே அடிக்கிறார். இது ஏதோ ஃபேப்ரிகேட்டட் ஈவென்ட் இல்ல, ஒரு சித்தரிக்கப்பட்ட படம் இல்லை, நிஜத்தில் நடந்திருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய நாட்டிலே சாதிய அடிப்படையில ஏற்றத்தாழ்வுகள், ஒடுக்குதல்கள், அடிமைத்தனங்கள் இருக்கின்றன. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த அடிமைத்தனங்களை உடைக்க வேண்டும். இந்த மாதம் சமூக அடிமைத்தனங்களை உடைக்கின்ற மாதம். இந்தியா விடுதலை பெற்ற போது டாக்டர் அம்பேத்கர் அவருடைய தலைமையிலே உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பு சாசனம் என்ன சொல்லுகிறது? லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. விடுதலை, சமத்துவம், சகோதரத்துவம். இன்றைக்கு நாட்டில் சீர்கேடுகள் இந்த அரசியல் அமைப்பு சாசனத்திற்கு, சமய சார்பற்ற நாட்டின் சாசனத்திற்கு, ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தின் சாசனத்திற்கு எதிரிகளாக அமைந்து வருகின்றன. ஆகவே நம்முடைய தலைவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேசத்திற்காக நாம் மன்றாடுவோம். நம்முடைய நாடு உண்மையான விடுதலை பெற வேண்டும். வெள்ளையனிடமிருந்து நாம் கொள்ளையனிடம் கொடுத்து விட்டோம் என்று பல நேரங்களில் அங்கலாய்க்கின்றோம். அப்படி இல்லாமல் இது அனைவரும் இணைந்து வாழ்கின்ற சமய சார்பற்ற ஒரு நாடு. அனைவருக்கும் இங்கே உரிமை இருக்கிறது. யாரும் யாருக்கும் இங்கே அடிமை இல்லை. அப்படிப்பட்ட சட்டங்கள் நம்முடைய நாட்டிலே உண்டு. இருப்பினும் 2020ஆம் ஆண்டிலும் நவ நாகரிகங்கள் பெருகிவிட்ட இந்த வேளையிலும், இந்த நாட்களிலும், இந்த சூழ்நிலையிலும் பல வேலைகளில் தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் வந்தாலும் இன்னும் சமுதாயத்தில் அடிமைத்தனங்கள் இருக்கின்றன. பெண் அடிமைத்தனங்கள் இருக்கின்றன. இன்னும் பல படித்தவர்கள் படிக்காத அடிமைத்தனம், ஏழைகளை சுரண்டுகின்ற அடிமைத்தனங்கள் இருக்கின்றன. இவைகளை நாம் மாற்றி அமைக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்கட்டும். பேதுரு ஒரு அடிமைத்தனத்தின் அடையாளமாக இங்கே சித்தரிக்கப்பட்டு மறைந்து போய்விட்ட கிறிஸ்து என்கிற ஒருவரே இல்லை. ரோம பேரரசரே சிறந்தவர், யூத சமயமே சிறந்தது, அதுதான் விடுதலையின் சமயம் என்று பறைசாற்றினவர்கள் பேதுருவை சிறையில் அடைத்தார்கள். விடுதலை ஆண்டவர் அவரை காப்பாற்றினார். அல்லேலூயா. அந்த விடுதலை ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்முடைய நாட்டில் இருக்கிறார். நாம் தொடர்ந்து விடுதலைக்காக போராட வேண்டும். எல்லா அடிமைத்தனங்களையும் உடைக்க வேண்டும். விடுதலைக்காக பேதுரு என்ன செய்தார் தெரியுமா? பேதுருவை ஆண்டவர் இங்கே விடுதலை செய்கின்றார். அந்த விடுதலைக்கு பேதுரு முதலாவது செய்தது என்னவென்றால் கீழ்ப்படுகிறார். ஐயோ, நான் அடிமைப்பட்டு கிடக்கிறேன்னு, என் முன்னாடி வந்திருக்கிறவர் நீங்க தேவதூதன் தானா? நான் எப்படி நம்புவது? எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டு. இன்றைக்கு நம்முடைய மக்கள் அடையாளத்தை தேடி போகிறார்கள். விடுதலையை ஆண்டவர் நம்மோடு இருந்து, நம்முடைய கட்டுகளில் இருந்து, காவல்களில் இருந்து, கொரோனா தொற்றில் இருந்து, அடிமைத்தனங்களில் இருந்து நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் முதலாவது விடுதலையின் ஆண்டவரை நம்ப வேண்டும். இந்த மாதம் நாம் ஆண்டவரை நம்புவோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். பேதுரு முதலாவது நம்புகிறார். நீ உன் உடையை போட்டுக் கொள்கிறார், காலணிகளை அணிந்து கொள்கிறார், என்னை பின்பற்றி வா போகிறார். தேவ தூதனை பின்பற்றி நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவ தூதர்கள் உண்டு. ஆண்டவர் நம்மை நடத்துவார். இப்படி பேதுருவை நகரத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்டுவிட்டு பேதுரு இப்பொழுது விடுதலை பெற்று விட்டார். சிறைச்சாலை அனுபவம் முடிந்து போய்விட்டது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நகரத்திற்கு வெளியே, சிறைச்சாலைக்கு வெளியே கொண்டு வந்து விட்டு தேவதூதன் கடந்து போனார். விடுதலை பெற்ற பேதுரு என்ன செய்தார் தெரியுமா? பேதுரு நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற இரண்டாவது காரியம், முதல் காரியம் என்ன? ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். ஐயோ, என் வாழ்க்கை இப்படி போயிடுச்ச, நான் எப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன்? எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் நம்மை விடுவிக்கும். இரண்டாவது காரியம், பேதுரு அப்போஸ்தலர் 12:11 படி, ஆக்ட்ஸ் சாப்டர் 12:11, ஆண்டவரை கனப்படுத்துகிறார். Now Peter, the liberator Peter, is honoring God. விடுதலை பெற்றவர், ரட்சிக்கப்பட்டவர், மீட்கப்பட்டவர், இப்படி சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 12:11.
ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். Now I confess, I proclaim that my Lord has liberated me, rescued me. இப்படித்தான் பேதுரு ஆண்டவரை உயர்த்தி கனப்படுத்துகிறான். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க யாரை கனப்படுத்துறாங்கன்னா, யார் ரட்சித்தார்னா ஒரு மனுஷன், இவர்தான் என்ன ரட்சித்தார், அந்த கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டேன், இங்கே விடுதலை செய்யப்பட்டேன். மனுஷன் யாரும் விடுவிக்க முடியாது, கர்த்தர் தான் விடுவிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் தூதரை அனுப்பி பேதுருவை விடுவிக்கும் போது எப்பேற்பட்ட ஆட்சியில் இருந்தோம், எப்பேற்பட்ட அரசாங்கத்தில் இருந்தோம், எப்பேற்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தோம், கர்த்தர் என்னை விடுவித்தார், என் வாழ்க்கையில் ஆபத்து நேராதவாறு கர்த்தர் காத்தார் என்று பேதுரு அறிக்கையிடுகிறார். பேதுருவுடைய அடிமைத்தனமான ஒரு சூழ்நிலை, கட்டப்பட்ட சூழ்நிலை, சங்கிலியான ஒரு சூழ்நிலையில் கூட கடவுளை நம்பின ஒரு பேதுருவின் கீழ்ப்படிதல், இதைத்தான் இந்த மாதத்திலே நாம் முதலாவது செய்ய வேண்டும். இரண்டாவது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், பேதுருவை போல நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளை கனப்படுத்த வேண்டும், கடவுளை நாம் உயர்த்த வேண்டும், கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த மாதம் நாம் அதை செய்வோம். பல நேரங்களில் வழிபாடுகளில் அசக்தியாக இருக்கிறோம், சோர்ந்து போகிறோம். மனிதர்களை பல நேரங்களில் கடவுளை விட அதிகமாக மகிமைப்படுத்துகிறோம். கடவுளை மகிமைப்படுத்துவோம். நம்மை விடுதலை செய்த ஆண்டவர் நம்மை நடத்த வல்லவர். மூன்றாவது பேதுரு செய்த காரியம் என்ன தெரியுமா? அங்கே பேதுருவுடைய விடுதலைக்காக பலர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பேதுரு அந்த வீட்டிற்குள் சென்று, மார்க் என சொல்லப்பட்ட யோவான், மார்க் நற்செய்தி நூலை எழுதியவர் அவர்தான், அவருடைய தாயார் வீட்டிற்கு சென்று கதவை தட்டி, நான் தான் பேதுரு, கதவை திறந்து ரோதை பார்க்கிறார். பேதுரு நிற்கிறார். அவரால் நம்ப முடியவில்லை. உள்ளே வந்து சொல்லுகிறார், மற்றவர்களோடு அந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறார். அவங்கள நம்பல. பேதுரு தொடர்ந்து கதவை தட்டுகிறார். அவர்கள் கதவை திறந்து மகிழ்ந்து போகிறார்கள், வியந்து போகிறார்கள். பேதுரு மற்றவர்களை தைரியப்படுத்துகிறார். விடுவிக்கப்பட்ட பேதுரு பயந்து போயிருந்த மக்களுக்கு அந்த விடுதலையின் உணர்வை தருகிறார். ஆண்டவர் தன்னை காப்பாற்றின சாட்சியை வெளிப்படுத்துகிறார். இதை வெறும் நம்ம ஆன்மீக மாத்திரம் பார்க்க கூடாது. பயந்து கொண்டிருந்த, அடிமைப்பட்டு அறைக்குள் பூட்டிக் கொண்டிருந்த, ஜெபித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு கடவுள் தரும் விடுதலையின் தைரியத்தை பேதுரு தருகிறார். இதான் மூணாவது. பீட்டர் obeyed when he was arrested and he was in chains. Peter proclaimed and honored God when he was liberated. Number 3, Peter shared that liberation with other believers. பயந்து கொண்டிருந்த மற்றவர்களோடு பேதுரு அந்த விடுதலையை பகிர்ந்து கொள்கிறார். இயேசுசாமி பேதுருவும் பயந்து ஒரு அறைக்குள்ள பூட்டிக் கொண்டிருந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவருக்கு தைரியம் கொடுத்தார். இப்ப அந்த பேதுரு தைரியம் கொண்டு மற்றவர்களை தைரியப்படுத்துகிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கொரோனா தொற்றிலையும் பல்வேறு விதமான அடிமைத்தனங்களையும் பயந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு தைரியம் தருகின்ற அடையாளங்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். நான்காவது காரியம் சொல்லி முடிக்கிறேன். பேதுரு இந்த தைரியம் அவர்களுக்கு மாத்திரம் தரவில்லை. இப்போது எங்கே கொள்ளுகிறார்? 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 17 இருந்து பாத்தீங்கன்னா, அவர்கள் அமைதியாக இருக்குமாறு, அப்போஸ்தலர் 12:17 முதல், அவர்கள் அமைதியாக இருக்குமாறு பேதுரு கையால் சைகை காட்டி ஆண்டவர் எவ்வாறு தம்மை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கூட்டி வந்தார் என்பதை அவர்களுக்கு எடுத்துரைத்து யாக்கோபுக்கும் மற்ற சகோதரர் சகோதரிகளுக்கும் இதை அறிவிக்குமாறு கூறினார். பின்பு அவர் பிறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போய்விட்டார். பொழுது விடிந்ததும் பேதுருவுக்கு என்ன ஆயிற்று என்பது பற்றி படை வீரர்களில் பெருங்குழப்பம் ஏற்பட்டது. ஏரோது தேடி பார்க்க செய்தார். அவரை காணாததால் காவலர்களுக்கு மரண தண்டனை விதித்தார். கடவுளுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் மரணத்திற்குள்ளாக்கப்படுவார்கள். கடவுளுடைய பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்கள். நாம் நம்பிக்கையோடு இருப்போம். பேதுருவை போல கட்டுண்டவர்களாய் இருக்கிற வேளையிலும் கீழ்ப்படிவோம், கடவுளுக்கு கீழ்ப்படிவோம். கடவுள் நம்ம எத்தனையோ முறை விடுதலை செய்திருக்கிறார். கடவுளை உயர்த்துவோம், மனிதர்களை அல்ல. மூன்றாவது, பேதுருவை போல மற்றவர்களை தைரியப்படுத்துவோம். நான்காவது என்ன தெரியுங்களா? 19ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, பேதுரு யூதேயாவை விட்டு செசரியா சென்று அங்கே தங்கினார். இந்த செசரியாவில் தான் பேதுரு இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார், நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீரே மேசியா என்று அறிக்கை செய்கிறார். அது ஒரு முக்கியமான ஊர். இயேசுவை கிறிஸ்து என்று பேதுரு அறிக்கை செய்த இடம். புற இனத்தவர், கிரேக்கர்கள் வாழுகின்ற பகுதி. நாமும் கூட எளிய மக்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள், ஏழை மக்களோடு இந்த நற்செய்தியை, விடுதலையின் செய்தியை பகிர்ந்து கொண்டு, பாதிக்கப்பட்டவர்களோடு, ஒடுக்கப்பட்டவர்களோடு விடுதலையின் செய்தியை பகிர்ந்து கொண்டு அவர்களையும் விடுவிக்க வேண்டும்.
அப்படிப்பட்ட பகுதிகளுக்கு நாம் செல்ல வேண்டும். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். பேதுருவை போல நாம் எளிய பாதிக்கப்பட்ட மக்களோடு நம்முடைய கரங்களை ஒன்றிணைத்து அவருடைய எல்லைகளுக்கு சென்று ஆண்டவருடைய விடுதலையை நற்செய்தியை சொல்லுவோம். பேதுருவை ஆண்டவர் அழைக்கிறார். இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன். அந்த பேதுரு ஒரு முறை பின்வாங்குகிறார். அப்பாலே போ சாத்தானே என்று கடிந்து கொள்ளப்படுகிறார். மற்றொரு முறை ஆண்டவரை விசாரிக்கும் போது 3 முறை மறுதளிக்கிறார். பிறகு 3வது முறை திரும்பவும் கடலிலே குதித்து பழைய வாழ்க்கைக்கு போய்விடுகிறார். பயந்து நடுங்கி ஒரு அறைக்குள் பூட்டிக் கொண்டு அரசாங்கத்திற்கு பயந்திருக்கிறார். அப்படிப்பட்ட பேதுரு இப்பொழுது என்ன செய்கிறார்? தைரியமாய் இருக்கிறார், உற்சாகமாய் இருக்கிறார். கடவுள் காப்பாற்றுவார் என்று நம்புகிறார். காப்பாற்றின கடவுளை மகிமைப்படுத்தி உயர்த்துகிறார். எந்த அரசும் எந்த அடிமைத்தன அரசுக்கும் எதிராக அவர் கடவுளுடைய பிரதிநிதியாக நின்று கடவுள் தன்னை விடுவித்தார் என்று ஆண்டவரை உயர்த்துகிறார். அந்த நற்செய்தியை தம் உடன் விசுவாசிகளுக்கு பகிர்ந்து கொண்டு அவர்களையும் தைரியப்படுத்துகிறார். பிறகு யூதேயாவை விட்டு செசரியா என்கிற புறையினத்து மக்கள், யாருக்கு நற்செய்தி அறிவிக்க கூடாது, யாரை யூதர்கள் தள்ளி வைத்திருக்கிறார்களோ அவர்களை அரவணைத்து அவர்களுக்கும் இயேசுவே ஆண்டவர். கலாத்தியர் 3:28 பவுலடிகளார் சொல்லுவது போல, யூதர் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாருக்கும் கிறிஸ்துவே ஆண்டவர். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசிக்கிற நீங்களும் நானும் இந்த ஆகஸ்ட் மாதம் விடுதலையின் மாதம், நமக்கு கிறிஸ்துவின் மூலமாய் தரப்பட்ட விடுதலையின் மாதம், நம்முடைய நாட்டிற்கு கடவுள் தந்த விடுதலையின் மாதம். அந்த விடுதலையை சமுதாயத்தில் கொண்டாடுவோம், ஆன்மீகத்தில் கொண்டாடுவோம், நம்முடைய குடும்பங்களோடு கொண்டாடுவோம், இல்லாதவர்களோடு கொண்டாடுவோம், பாதிக்கப்பட்டவர்களோடு கொண்டாடுவோம். சமத்துவம், சகோதரத்துவம், அதுபோல விடுதலை, இதை 3ம் கொண்ட ஒரு அரசியலமைப்பு சாசனம் நமக்கு உண்டு. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. பேதுரு கடைசி வரை நின்று போராடுகிறார். இங்கே ஒரு மனமாற்றம் மாத்திரமல்ல, ஒரு சமூக மாற்றம், ஒரு உள்ளத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. சீடர்கள் தைரியம் கொண்டு கிறிஸ்துவின் இயக்கத்தை எங்கும் எடுத்துச் செல்கிறார்கள். அந்த சீடர்கள் மூலமாய் தொடப்பட்ட அநேகர் பல தேசங்களில் பல மிஷனரிகளாக மாறி நம்முடைய தேசத்திற்கும் கடந்து வந்தார்கள். ஏன்? அந்த அப்போஸ்தலரில் ஒருவரான தோமா நம்முடைய நாட்டிற்கு வந்து விடுதலையின் ஆண்டவரை அறிவித்ததால் நம்முடைய மூதாதையர்கள் விடுதலை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். நாம் 3 தலைமுறை, 4 தலைமுறை, 5 தலைமுறை என்று சொல்லுகிறோம். விடுதலையின் ஆண்டவரை நாம் ருசித்திருக்கிறோமா? அவரை நாம் கொண்டாடுகின்றோமா? அந்த கொண்டாட்டத்தை பாதிக்கப்பட்டவர்களுடைய விடுதலையோடு நாம் பகிர்ந்து மகிழ்கின்றோமா? பேதுருவை போல செய்வோம். அடிமைப்பட்டு கிடக்கும் போதும் ஆண்டவரை நம்புவோம். ஆண்டவர் நம்மை தம் தூதர் மூலமாய் விடுவிப்பார். விடுவித்த ஆண்டவரை நாம் மகிமையோடு உயர்த்தி கொண்டாடுவோம். பேதுருவை போல அந்த விடுதலையின் உணர்வை உடன் சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து கொண்டு அவர்களையும் ஆண்டவருடைய பணியாளர்களாக, விடுதலையாளர்களாக மாற்றுவோம். பேதுருவை போல கடைசியாக 4வதாக செசரியாவுக்கு போவோம், புற எல்லைகளுக்கு போவோம். அடிமைப்பட்டு கிடக்கிற அனைத்து மக்களையும் விடுதலை செய்வோம். ஆண்டவர் இந்த மாதத்தில் விடுதலையை, ரட்சிப்பின் அனுபவத்தை, மீட்பை, ஆசீர்வாதங்களை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை நமக்கு தந்து விடுதலையின் அடையாளங்களாய் இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே நம்மை தொடர்ந்து கிருபையாய் வழிநடத்தி சமாதானமும் மகிழ்ச்சியும் உடல் நலமும் தந்து கொரோனா தொற்றிலிருந்தும் எந்த விதமான அடிமைத்தனத்திலிருந்தும் விடுவித்து காப்பாராக. அவருக்கே எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய செய்தியை இந்த புதிய மாதத்தின் துவக்கத்திலே நாம் கேட்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாச அறிக்கையையும் காணிக்கை பாடலையும் ஒன்றாக இணைத்து நாம் ஒரு பாடலாக, விசுவாச பிரமாணத்தையே பாடலாக பாட இருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்திலே திருச்சபைக்கான ஓரிரு அறிவிப்புகளை நான் சொல்ல விரும்புகின்றேன். முதலாவது அறிவிப்பு, நம்முடைய சென்னை பேராயத்தினுடைய பேராயர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி சென்னை பேராயத்தின் செயலர் அவர்கள் அனைத்து திருச்சபைகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். அதன்படி திருச்சபையின் இறைமக்கள் அனைவரும் தங்கள் மாதாந்திர சந்தா காணிக்கைகள், ஆராதனைக்குரிய பொதுவான காணிக்கைகள், பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் விசேஷமான காரியங்களுக்கான சிறப்பு காணிக்கைகள், தபசு கால உண்டியல்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு வந்து படைக்கும்படி அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே நம்முடைய ஆலயத்திலே சில ஒழுங்குகளை இந்த கொரோனா காலங்களிலே செய்திருக்கிறோம். நம்முடைய பரமானந்தம் பாரிஷ் ஹாலிலே ஒரு சிறிய பலிபீடம் ஒன்றை அமைத்து
அங்கே இறை மக்கள் வந்து காணிக்கைகளை படைத்து ஜெபித்து செல்லலாம். சந்தா, பொதுவான காணிக்கை, சிறப்பு காணிக்கை உரைகளை நீங்கள் அந்த ஆஃபர்டரி பாக்ஸ்ல போடலாம். ஒரு பெரிய ஆஃபர்டரி பாக்ஸ் இருக்கு. அதுபோல உண்டியலுக்கு ஒரு ஆஃபர்டரி பாக்ஸ் இருக்கு. உண்டியலை அப்படியே நீங்கள் அதற்குள்ளாக போட்டு படைக்கலாம். ஆகவே காணிக்கைகளை வைத்திருக்கிறவர்கள் அனைவரும், யாரும் வீட்டிலே தயவு செய்து வைத்திருக்க வேண்டாம். ஆண்டவருக்குரிய காணிக்கைகளை ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு வந்து படையுங்கள். வயதானவர்கள் வர வேண்டாம், எங்களை எல்லாம் ஏன் வர வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள் என்று சிலர் கேட்கிற செய்தியை நான் அறிந்திருக்கிறேன். உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கருதி, அரசு உத்தரவை கருதித்தான் இந்த அறிவிப்பை வெளியிடுகிறோம். தயவு செய்து ஆரோக்கியம் இல்லாத வயதானவர்கள் தயவு செய்து நீங்கள் தவிர்த்து விடும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகள் தவிர்த்து விடுங்கள். அதோடு இணைந்து வேலைக்கு போகிறவர்களுக்கு வசதியாக, சிலர் வேலைக்கு போவதனாலே இந்த 10 1 அவர்களுக்கு ஏற்புடைய நேரமாக இல்லை. ஆகவே வேலைக்கு செல்வோருடைய பெற்றோருடைய வசதி கருதி வருகின்ற திங்கட்கிழமை முதல், அதாவது கடந்த திங்கட்கிழமை முதல் ஜூலை மாதம் 27ஆம் தேதி முதல் எல்லா திங்கள், செவ்வாய், புதன், வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரை, from morning 8 AM to 12 noon, வேலைக்கு போறவங்க வசதிக்காக காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிறகு மாலை 5 மணி முதல் 7 மணி வரை உங்கள் காணிக்கைகளை நீங்கள் படைக்கலாம். மார்னிங் from 8 AM to afternoon 12 noon, from evening 5 PM to 7 PM. ஆகவே இந்த 2 நேரங்களிலும் வேலைக்கு செல்கிறவர்கள் உங்கள் காணிக்கைகளை வேலைக்கு செல்லும் போதோ அல்லது வேலையிலிருந்து வரும்போதோ படைத்து விட்டு செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சானிடைசர் இங்கே இருக்கிறது, தெர்மோ செக் செய்வோம். சமூக இடைவெளியோடு நீங்கள் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் 5 நிமிடம் ஜெபித்து படைத்து செல்லும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து யாரும் காணிக்கைகளை, உண்டியல்களை வீட்டிலே வைத்திருக்க வேண்டாம் என்று உங்களை நான் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகஸ்ட் மாதத்தில் இருந்தாவது உங்கள் காணிக்கைகளை மார்ச் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து சேகரித்த காணிக்கைகளை கொண்டு வந்து படைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் ஒரு பேராய அறிவிப்பு என்னவென்றால், பேராயத்திலே இப்பொழுது நிறைய கல்லூரிகள், நிறைய வாய்ப்புகள் 12ஆம் வகுப்பு முடித்த பிள்ளைகளுக்கு இருக்கின்றன. பிஷப் நியூபிகன் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, பிஎட் காலேஜ், பல கோர்சஸ் அதில் இருக்கின்றன. ஆகவே இந்த நல்ல வாய்ப்பை நம்முடைய பேராயத்தின் பிள்ளைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுபோல மெல்ரோசபுரத்தில், செங்கல்பட்டுக்கு அருகில் உள்ள மெல்ரோசபுரத்தில் சிஎஸ்ஐ ஈவாட் விமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ், பெண் பிள்ளைகளுக்காக அங்கே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கிறது. முன்னுரிமை நம்முடைய திருச்சபை பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகிறது. இந்த நல்ல வாய்ப்பை, ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுபோல கல்யாணி ரெய்னி மருத்துவமனைகளில் மருத்துவம் சம்பந்தமான பல பயிற்சிகள், பிஎஸ்சி நர்சிங் உட்பட பல பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன. நம்முடைய பேராய பிள்ளைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்மையும் நம்முடைய காணிக்கைகளை படைக்கவும் விசுவாசி அறிக்கையை செய்யும்படியாகவும் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட 439வது கீர்த்தனை பாடுவோம். லிரிக் நம்பர் 439, 439. நம்பிக்கையில் நான் வளர வேண்டும் ஐயா திரு, நம்பிக்கையில் நான் திகழ தூண்டும் ஐயா. நம்பிக்கையில் நான் வளர வேண்டும் ஐயா திரு, நம்பிக்கையில் நான் திகழ தூண்டும் ஐயா. இறைவனை படைத்துயிர் அனைத்தையுமே நிறைவான ஆற்றலுடன் ஆளுபவர், குறையாத அன்புடைய தந்தையவர், மறை காட்டும் ஆட்சியரை மன்ன தமிழ். நம்பிக்கையில் நான் வளர வேண்டும் ஐயா திரு, நம்பிக்கையில் நான் திகழ தோண்டும் ஐயா. தந்தையருள் திருவாக்கம் இறைமைந்தர், வந்துலகில் தூயாமையா கன்னி மகனாய், நிந்தை மிகு சிலுவையில் உயிர் நீத்து, விந்தை உயிர் தேகி பரம் தீர்ப்பில் வருவார்.
நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமையா திரு நம்பிக்கையில் நாம் திகழ தோன்றுமையா. புது உண்மை போல காட்டும் ஆவியற்றும் பொதுவான ஒரே தூய திருச்சபையும் பொது வாழ்வு புனிதரின் கூட்டுறவும் கதிமணி போயத்தேழல் உண்டு எனும் நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமையா திரு நம்பிக்கையில் நான் திகழ தோன்றுமையா. நம்பிக்கையில் நான் வளர வேண்டுமையா திரு நம்பிக்கையில் நான் திகழ தோன்றுமையா. இறைவேண்டல் செய்வோம். எங்கள் நம்பிக்கையின் ஆண்டவரே, இந்த விடுதலை மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் 15ஆம் நாளிலே எங்கள் நாட்டினுடைய 74வது சுதந்திர நாளை, விடுதலை நாளை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். சமத்துவம், சகோதரத்துவம், விடுதலை இம்மூன்றையும் அடிப்படையாக கொண்ட சட்டங்களை, அரசியல் அமைப்பை நாங்கள் கொண்டிருக்கிறோம். உண்மையான விடுதலையை எங்கள் நாட்டுடைய எல்லா மக்களுக்கும் நீர் தாரும். இன்னும் பல்வேறு விதமான அடிமைத்தனங்கள் மலைந்து கிடக்கின்ற ஒரு சமுதாயம், ஒரு அரசியல் சூழ்நிலை, பிரிவினைவாதங்கள் எங்கள் நாட்டில் இருக்கின்றன சுவாமி. அதை ஆதரிக்கின்ற பலர் இருக்கிறார்கள். நாங்கள் அப்படி இல்லாமல் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை என்ற சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்களாய், விடுதலை உணர்வுள்ள மக்களாய், பேரொரு அடிகளாரை போன்று ஆண்டவரே உம்மாலே ரட்சிக்கப்பட்ட விடுவிக்கப்பட்ட மக்களாய் உம்மை மகிமைப்படுத்தி மாட்சிமைப்படுத்தி அந்த மகிழ்ச்சியை எங்கள் சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து செசரியா போன்ற பாதிக்கப்பட்ட மக்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள், அவர்களிடத்தில் அந்த விடுதலையின் நற்செய்தியை பகிர்ந்து அவர்களை விடுதலை செய்யவும். இந்த கொரோனா தொற்று பாதிக்கப்பட்ட காலங்களில் தேவரே எங்களையும் எங்கள் திருச்சபையின் மக்களையும், இந்த வழிபாட்டில் பங்கு பெறுகிற அனைத்து மக்களையும், மனுக்குலம் அனைத்தையும், எங்கள் நாடுகள் அனைத்தையும், எங்கள் தேசத்தையும் நீர் தொடர்ந்து இந்த தொற்று நோயில் இருந்தும் அதனால் ஏற்பட்டிருக்கிற சகல உள்ளத்தளவிலான, உடல் அளவிலான, பொருளாதார ரீதியிலான சகல பாதிப்புகள் இருந்து விடுவித்து காத்துக்கொள்ள இந்த மாதம் உண்மையாகவே எங்களுக்கும் திருச்சபைகளுக்கும் ஆண்டவரை விசுவாசிக்கிற மக்களுக்கும் எங்கள் தமிழகத்திற்கும் எங்கள் தேசத்திற்கும் இந்த உலகம் அனைத்திற்கும் விடுதலையின் நற்செய்தியின் மாதமாய் விளங்க பேதுருவை விடுதலை செய்த அதே ஆண்டவரே இந்த நற்செய்தியை எங்கும் அறிவித்து, இந்த நற்செய்தியை எங்கும் செயல்படுத்தி இந்த கொரோனா தொற்றிலிருந்தும் அதன் மூலமாக வந்திருக்கிற எல்லா விதமான நெருக்கடிகள் இருந்தும் மக்கள் அனைவரையும் விசேஷமாய் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களையும் விடுவித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் இந்த புதிய மாதம் எங்கள் பிள்ளைகளுக்கு, உம்முடைய பிள்ளைகளுக்கு, திருச்சபை மக்களுக்கு ஆசீர்வாதத்தின், சமாதானத்தின், மகிழ்ச்சியின், ஆண்டவரே ஊக்கத்தின் இந்த விடுதலை உணர்வின் மாதமாய் இருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் தனி மனிதர்களாய், குடும்பங்களாய், திருச்சபையாய் விடுதலையின் நாயகராம் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை சொல்லிலும் செயலிலும் வெளிப்படுத்தி பகிர்ந்து கொள்கின்ற மாதமாய் விளங்க எங்களுக்கும், நாங்கள் வேண்டிக் கொள்கிற அனைவருக்கும், குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சகல நன்மைகள் உண்டாக அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் எங்கள் மத்தியஸ்தரும் விடுதலையின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்கள் நிமித்தம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். குடும்ப ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும், மகிமையும் என்னென்றைக்கும் உடையவர்களே, ஆமென். விடுதலையின் நாயகராம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அவரை இந்த உலகத்தில் அனுப்பி நம்மையும் மனுக்குலம் அனைத்தையும் மீட்டு விடுதலை செய்த தந்தையாக கடவுளின் அன்பும் இந்த சத்தியங்களை இன்றைக்கும் நமக்கு உணர்த்தி விடுதலையின் மக்களாய் நம்மை வழிநடத்தி அடிமைப்பட்டு கிடக்கின்ற மக்களை விடுவிக்கின்ற அடையாளங்களாய் நம்மை உந்துதல் செய்கின்ற, உற்சாகப்படுத்துகின்ற தூய ஆவியரின் வல்லமையும், தேற்றரமும், சமாதானமும், வழிநடத்தலும், ஐக்கியமும் நம் அனைவரோடும், நாம் ஜெபித்திருக்கிற அனைத்து மக்களோடும், குறிப்பாக நம்முடைய தேசத்தினுடைய 74வது விடுதலையின் ஆண்டோடும்
தேசத்தின் மக்கள் அனைவரோடும் நம் மூலமாய் உலக மக்கள் அனைவரோடும் என்றென்றைக்கும் நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த அனைத்து நன்மைகளையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆண்டவர் இந்த விடுதலை மாதத்திலும் சகல விடுதலையும் சகல நன்மைகளையும் உங்களுக்கு உங்கள் மூலமாய் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் பூர்ணமாய் கட்டளையிடுவாராக. ஆமென். விஷ் யூ ஆல் a blessed month of August.